Good morning, ma'am. Good morning, ma'am. Good morning, ma'am. ஓகே ரெடியா? கிளாஸ் போலாமா? Yes, ma'am. Yes, ma'am. இன்னைக்கு நம்ம கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறது இல்ல. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா புக்கு தான். ஓகேவா? Okay, ma'am. Yes, ma'am. எப்பவுமே Okay, ma'am. சம்மன் போட்டுட்டு இருக்கமா, இந்த தடவை என்ன பண்ணலாம்? பிளான்ஸ் பத்தி படிக்கலாமா? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Ma'am, light பார்க்கலாங்க ma'am. என்னம்மா? Light. லைட்டா? Yes, ma'am. அது நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஓகேவா? Yes, ma'am. ஓகே, ஃபர்ஸ்ட் 6th ல இருந்து சும்மா பேசிக்ல கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நம்ம 7th புக் போலாம். ஓகேவா? Okay, ma'am. Okay, ma'am. இதுல பிளான்ஸ் பத்தியும் வரும். ஓகே, பிளான்ஸ்னா உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லு. பிளான்ஸ் பத்தி Plants are the living organism, ma'am. ஓகே, பிளான்ஸ்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு? Leaves, stem, Leaf. Oval petal. root, fruit, buds இதெல்லாம் இருக்கும் ma'am. Petals. Petals. பெட்டல்ஸ் செப்பல்ஸ்னா அது வந்து ஃப்ளவர்ஸோட. Flowers, ma'am. மெயினா என்னென்ன இருக்கும்? Stem. Leaf. ரூட், ஸ்டெம், லீவ்ஸ், Bud, fruit, ma'am. Flower. தமிழ்ல சொல்லணும்னா தண்டு, வேர், இலை, பூ, கனி. Honey. இல்லையா? இந்த பார்ட்ஸ் நம்ம எப்படி பிரிக்கலாம்? ரூட் சிஸ்டம், ஷூட் சிஸ்டம். அதாவது வேர் தொகுப்பு, தண்டு தொகுப்பு. வேர் தொகுப்புனா என்ன? மண்ணுக்கு கீழே அந்த வேர்ல இருக்கிற பகுதி, அது ரூட் சிஸ்டம். ஷூட் சிஸ்டம்னா என்னது? தரைக்கு மேல வளருதுல்ல, தண்டு, இலை, காம்பு, பூ, அது எல்லாமே என்னது? Shoot system. ஓகே, இப்ப நமக்கு பேசிக்கா தெரிஞ்ச விஷயம் தான். இதுல நீங்க இப்ப 8th படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிளான்ட்ஸோட பார்ட்ஸ பத்தி எல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை இல்லையா? என்னென்ன இருக்குங்கிறது தெரியுது. அப்ப அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம்? ரூட் சிஸ்டத்துல எத்தனை வகை இருக்குன்னு தெரியுமா? Yes, ma'am. என்னென்ன டைப் இருக்கு? Ma'am, 2 type: taproot, fibrous root. வெரி குட். டேப்ரூட், Fibrous. Fiber root. அதாவது ஆணிவேர், சல்லிவேர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆணிவேருங்கிறது எந்த மாதிரி பிளான்ட்ஸ்ல எல்லாம் இருக்கும்? Ma'am, ஆணி வேர்னா taproot ஆ? ஆமா, டேப்ரூட் சிஸ்டம் எந்த மாதிரி பிளான்ட்ஸ்ல இருக்கும்? Carrot. கேரட்டா? சரிம்மா, நிறைய பேர் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. முன்னாடி எல்லாம் கத்துவீங்க, என்ன இப்ப யாரும் பதிலே சொல்றது இல்ல? Ladies finger. ஆப்ஷன் பார்த்தா கத்துவீங்களா? அப்ப இவ்வளவு நாளா அப்படிதான் கத்திருக்கீங்களா? தெரிஞ்சு கத்துலையா? டேப் ரூட் எந்த மாதிரி பிளான்ட்ஸ்ல இருக்கும்? பெரிய பெரிய செடி, மரம்லாம் இருக்கும்ல, அதுலதான் இருக்கும். புரியுதா? ஃபைப்ரஸ் ரூட், தள்ளி வேர்னா எதுல இருக்கும்? ஃபைப்ரஸ் ரூட் எதுல இருக்கும்? புல்லு, அந்த மாதிரி சின்ன குட்டி குட்டி செடி இருக்குல்ல, கிராஸ், நெல் செடி, அதுல எல்லாம் என்ன ரூட் இருக்கும்? ரூட். இரு, நான் உனக்கு புக்கு காமிக்கிறேன்.
புக் தெரியுதா எல்லாருக்கும்? ரெண்டு புக்குமே இருக்கு. ஓகேவா? தெரியுதா? இதுல தெரியுதா என்ன மாதிரி பிளான்ஸ்ல இருக்கும்னு சொல்லிருக்காங்க? இருவித்திலை சிறுங்கள் இதுல இருக்கும். இருவித்திலை சிறுங்கள்ல தான் இருக்கும் ஆணிவேர். இருவித்திலை தாவரம்னா என்னது? அவரை, வேம்பு. வேம்புனா என்னது? மாமரம். இது வேப்ப மரம் தெரியுமில? அதெல்லாம் ஈஸியா உன்னால அந்த செடி எல்லாம் புடுங்க முடியுமா? ஸ்ட்ராங்கா இருக்கும். சரியா? எப்படி இருக்கும்? முளைச்சு வேச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இதே இது ஒரு புல்லு இருக்கு, அதை போய் நீ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸியா வருமா கஷ்டமா இருக்குமா? ஈஸியா வரும். ஈஸியா இருக்கும். ஏன்னா அதுல என்ன இல்ல, ஆணி வேர் நல்லா பிடிக்கிற மாதிரி சின்ன சின்ன வேர்கள் தான் இருக்கும் இல்லையா? இந்த வேற பாரு, ஃபைப்ரஸ் ரூட் எப்படி இருக்கு? சின்ன சின்ன. இது எப்படி இருக்கு? ஸ்ட்ராங்கா இருக்கா? நடுவுல இருக்கு. அப்ப இது எதுல இருக்கும்? ஃபைப்ரஸ் ரூட் எதுல இருக்கும்? மோனோகாட்டிலிடன்ஸ். ஒரு விதை இலை தாவரங்கள் எல்லாத்துலயுமே என்ன இருக்கும்? ஃபைப்ரஸ் ரூட். எது? கிராஸ், பேடி, மெய்ஸ். கிராஸ்னா என்னது? புல்லு. புல்லு, நெல்லு, சோளம், மக்காச்சோளம். ஓகே ஓகேவா? அப்ப எல்லாரும் சொல்லுங்க, டேப் ரூட்னா என்ன மாதிரி பிளான்ட்ஸ்ல இருக்கும்? டைகாட்டிலிடன்ஸ் பிளான்ட்ஸ். இருவித்திலை தாவரங்கள்ல இருக்கும். ஃபைப்ரஸ் ரூட் எதுல இருக்கும்? மோனோகாட்டிலிடன்ஸ். ஒரு வித்திலையில இருக்கும். இது வந்து கேட்பாங்க, இந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க. சரியா? எந்த பிளான்ஸ் இருக்கும்? ஃபைப்ரஸ் ரூட் எந்த பிளான்ட்ஸ்ல இருக்கும் அப்படிங்கறத கேட்பாங்க. இதுவரை ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப என்ன பண்ண போறோம்? தனித்தனியா ஸ்டெம்னா என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். சரியா? ஸ்டெம்ல என்னென்ன இருக்கு? பிளட் நோட், இன்டர்நோட், இன்டர்நோட், ஸ்டெம்மோட வேலை என்னது? மண்ணுல இருந்து ஸ்டெம்முக்கு அந்த இது கொடுக்குமா? ஃபுட். மண்ணுல இருந்து தண்ணியவும் நியூட்ரியன்ஸும் எடுத்து கொண்டு போய் லீவ்ஸுக்கும் இதுக்கு ஸ்டெம்முக்கு கொடுக்கிறது. பிளான்ட்ஸோட பார்ட் எல்லாத்தையுமே கேரி பண்றது எது? ரூட். இலை எல்லாமே, இலை, பூ, காயில இருக்கு எல்லாத்தையும் எடுத்து தாங்கிக்குது. ரூட். ரூட்டா தாங்குது? எதுலடா இலை, பூ, காயெல்லாம் இருக்கு? ஸ்டெம்ல தானே. அப்ப அது என்ன பண்ணுது? எல்லாமே அதுலதான் இருக்கு. அது எப்படி வளரும்? பூமிக்கு மேல வளருமா, கீழே வளருமா? கீழ் நோக்கி வளருமா? மேல் நோக்கி வளரும். It grows towards the sunlight. சன்லைட் எங்க இருக்கோ அதை பார்த்து மேல் நோக்கி தான் வளரும். சரியா? ஆனா ரூட் என்ன பண்ணும்? டுவர்ட்ஸ் த எர்த். ரூட் என்ன பண்ணும்? பூமியை நோக்கி தான் கீழே போகும், வளரும். வளரும். ஓகேவா? ஓகே. ஸ்டெம்மோட பார்ட் இன்னொரு தடவை சொல்லு. நோடு. நோடுனா என்னது? கணு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர் நோட்னா என்னது? கணு விடை பகுதி. இங்க ஒரு கணு, இங்க ஒரு கணு இருக்கு. ரெண்டுக்கும் நடுவுல உள்ள கேப் தான் என்னன்னு சொல்லுவாங்க? கணு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. மொட்டு எங்க உருவாகும்? இந்த ஸ்டெம்முக்கும் லீஃபுக்கும் நடுவுல. ஓகேவா? எஸ் மேம். எஸ் மேம். என்னென்ன இருக்கு? ஆக்சிலரி. ஒவ்வொரு பிளான்ட்ல ஒவ்வொரு மாதிரி மொட்டு வந்து உருவாகும்.
சரியா? இலையின் அடிப்பகுதி இடையே உள்ள கோணம் இலைக்கோணம் என்று அழைக்கப்படுகிறது. இலையின் கோணத்தில் தோன்றும் மொட்டு கோண மொட்டு, அதாவது ஆக்சிலரி பட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நுனியில இலையோட நீல தோன்ற பட்டுக்கு வந்து டெர்மினல் பட், அதாவது நுனி மொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப ஸ்டெம் பத்தி கிளியரா? அதோட பணிகள் கொடுத்திருக்காங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டெம் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாரு. Suppose the branches, leaves, flowers and fruits transports the water, minerals from root to upper aerial parts of the plant. என்ன பண்ணுது? ரூட்ஸ்ல அப்சார்ப் பண்ண வாட்டர் எல்லாத்தையும் பிளான்ட்ஸோட எல்லா பார்ட்ஸுக்கும் கொடுக்கறது எது? பிளான்ட். சரியா? பிளான்ட்ல இருக்கிற ஸ்டெம். அடுத்து transports the prepared food from the leaves to other parts through stem. இலைகள் வந்து அந்த உணவு தயாரிக்கிறதுல போட்டோசிந்தசிஸ் மூலமா, அது எப்படி எல்லா பார்ட்ஸுக்கும் போகும்? ஸ்டெம் மூலமா தான் போகும். அதே மாதிரி ஸ்டோர்ஸ் ஃபுட் as in the case of sugar cane. சில பிளான்ட்ஸ்ல என்ன பண்ணுது? தண்டுல தான் உணவு சேர்த்து வைக்கப்படுது. சரியா? எக்ஸாம்பிள் வந்து சுகர் கேன். கரும்பு தெரியும்ல? கரும்புல என்ன பண்றாங்க? கரும்பு என்ன பண்ணுது? அதோட தண்டுல தான் உணவை சேர்த்து வைக்குது. ஓகேவா? இப்ப லீஃப்ல என்னென்ன பார்ட் இருக்குன்னு பாரு. இன்டர்னோட், நோட், ஸ்டெம், ஆக்சிலரி, இதுக்கு பேரு பிட்டியோல். ராட். பூல வர அந்த மெயின் இதுக்கு பேரு மிட்ரிப். அந்த ஓரத்துல கட்டிங் அந்த இலையோட ஷேப் வருதுல்ல, அதுக்கு பேரு பிளேடு. சரியா? அதான் மார்ஜின் சொல்லுவாங்க. சரியா? இதெல்லாம் வெயின்ஸ். இதெல்லாம் என்னது? வெயின்ஸ். தமிழ் மீடியம் பாரு. இலைனா காம்பு இருக்கும், அதுல ஒரு தண்டு இருக்கும், இலை தண்டு. இங்க மொட்டு இருக்குது, கோண மொட்டு. இது என்ன சொல்றாங்க? அந்த உள்ள இருக்கிற பேரு இலை பரப்பு. அந்த விளிம்ப வந்து அதுதான், அதாவது என்னது? சொல்றாங்க. சரியா? சாக்குனா என்னது? காம்பு, பிட்டியோல். இது என்னன்னு சொல்றோம்? இலை காம்பு என்னன்னு சொல்றோம்? பிட்டியோல். தெரியுதா? தமிழ்ல அதுக்கு பேர் என்னது? இலை காம்பு. ஓகேவா? இந்த இலையில என்னென்ன இருக்கும்? இலை கிரீன் கலர்ல இருக்கிறதுக்கு என்ன காரணம்? பச்சையத்துக்கு இங்கிலீஷ்ல இருக்கு குளோரோஃபில். இலையில என்ன இருக்கும்? இலை துளைகள் இருக்கும். இலை துளைகள், அதுக்கு பேரு டொமேட்டா. டொமேட்டா. சரியா? என்னதுப்பா? புரியல. நீங்க கவனி, நான் தான் மிஸ் காமிக்கிறேன்ல புக்ல. மிஸ் புக்க பாரு, இங்க பாரு. சரி, இப்ப இலையோட என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு பாக்கலாமா? The green leaves prepare food. இலை தான் ரொம்ப முக்கியம். ஒரு பிளான்ட்டுக்கு இலை தான் முக்கியம். ஏன்னு சொல்லு? இலை தான் அந்த பிளான்ட்ஸுக்கு தேவையான ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுது. மூலமா போட்டோசிந்தசிஸ் மூலமா. போட்டோசிந்தசிஸ் என்னது? ஒளிச்சேர்க்கை. ஒளிச்சேர்க்கையின் மூலம் உணவு தயாரிக்கிறது. அதே மாதிரி ரெஸ்பிரேஷன் இலைகள் தான் வேணும். அதுக்கப்புறம் கேரி டிரான்ஸ்பிரேஷன், நிறைய தண்ணிய ஊற்றி வேறு அந்த தேவையான நீரை வெளியேற்றுறதுக்கு அதுக்கே டிவி ஊத்துப்பா. கொஞ்சம் மியூட் பண்ணுங்க.
மேடம் பேசும்போது நீங்க யாரும் உங்க மைக் ஆன் பண்ணி இருக்க கூடாது பசங்களா. மேடம் பேசும்போது மைக் ஆன்ல இருக்க கூடாது. எல்லாரும் ஆஃப் பண்ணி வைங்க, யாரும் பேசாதீங்க. ஹரி சங்கீதா ஆஃப் பண்ணி வை. நிலா வேணுகோபால், அங்கலேஸ்வரி எல்லாம் ஆஃப் பண்ணி வைங்க. நிலா வேணுகோபால் ஆஃப் பண்ணாம இருக்காங்க. எல்லாரும் ஆஃப் பண்ணி வைங்க. ஹரி சங்கீதா ஆஃப் பண்ணி வைமா. எல்லாம் நீங்க ஆன் பண்ணி வச்சா எக்கோ வரும். நிலா வேணுகோபால் ஓகே. இப்ப இதுல பாரு, இத பாருப்பா. விக்டோரியா அமேசோனிகா என்ற தாவரத்தின் இலைகள், அதோட இலை எவ்வளவு இருக்குமா? 3 மீட்டர். 3 மீட்டர்னா எவ்வளவு பெரிய இலையா இருக்கும்? 3 மீட்டர் விட்டம் வரை வளரக்கூடியது. இது தெரிகிறதுக்காக நமக்கு ஓகேவா? அந்த பிளான்ட் பேர் என்ன? விக்டோரியா அமேசோனிகா. எல்லாரும் விக்டோரியா அமேசோனிகா. விக்டோரியா அமேசோனிகா. 3 மீட்டர் விட்டம். அதோட மேற்பரப்பு எவ்வளவு இடம் இருக்குமா? நன்கு வளர்ச்சி அடைந்து 45 கிலோகிராம் 45 கிலோகிராம் தான் இருக்கு பாரு. அல்லது அதற்கு மேல் தாங்கும் திறன் கொண்டது. அது அவ்வளவு 45 கிலோ கூட அது மேல ஏறி உட்காரலாமா? அந்த அளவுக்கு அந்த இலை வந்து கனமான வெயிட்டா இருக்கும். சரியா? ஓகே. தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே ஓகே மேம். ஓகே. இப்ப நீ இந்த தாவரங்கள் எங்க வாழும் சொல்லுங்க. மேம் லேண்ட் வாட்டர். ஒண்ணு தரையில வளரும், இல்லாட்டி தண்ணியில வளரும் இல்லையா? தாவரத்துக்கு பேர் என்னது? டெரஸ்ட்ரியல், நில வாழிடம். தண்ணியில பேரு இப்ப தரையில வாழ்றதுக்கே நிறைய இடம் இருக்கு. என்னென்ன? பாலைவனமும் தரையில தானே இருக்கு. புல்வெளி. புல்வெளிங்கிறது இல்லையா? அதே மாதிரி மலை. ஒண்ணு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்ப நம்ம கொடைக்கானல்ல வச்சு பூக்கிற பூ மாதிரி போய் டெசர்ட்ல ஏன் பூக்க மாட்டேங்குது? ஏன்னா அதோட மண் தன்மை டிஃபரெண்ட். அங்க வெப்பநிலை பாலைவனத்துல ஹீட் அதிகமா இருக்கும், மண்ணோட தன்மை வேற மாதிரி இருக்கும் இல்லையா? கூலிங்கே இருக்காது. ஆனா ஹில்ஸ்ல ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி ஹில்ஸ் ஏரியால நல்ல குளு குளுன்னு இருக்கும் இல்லையா? அப்ப என்ன ஆகும்? வளர்றது நல்லா இருக்கும். சரியா? அது சரி. அதே மாதிரி நீர் வாழிடம்னா என்னென்ன இருக்கு? குளத்துல வாழ்ற செடி, குளத்துல இருக்கிற செடி இருக்கு, கடல்ல வாழ்ற செடி இருக்கு, ஏரியில வாழ்றது அந்த மாதிரி. நன்னீர்னா என்னது? ரிவர்ல இருக்கிறது, ஏரியில இருக்கிறது. குட்டைனா என்னது? குட்டை, குளம். குட்டைனா அந்த குளத்தை விட சின்ன பகுதி, குளம்னா பெருசாவே இருக்கும் இல்லையா? ஏரிங்கிறது கடல் மாதிரியும் இருக்காது, குளம் மாதிரியும் சின்னதாவும் இருக்காது, ரொம்ப பெரிய பிளேஸ்ல தண்ணி இருக்கும். ஓகே, இதெல்லாம் நன்னீர், ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் மீடியம் பாரு. ஃப்ரெஷ் வாட்டர், ரிவர், லேக், பூல்ஸ், பாண்ட்ஸ். ஓகே, கடல்ல இருக்கிற செடி வந்து இதுல இருக்காது. ஓகேவா? இப்ப இந்த மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர், அக்வாட்டிக் வாட்டர்னா ரெண்டு இதுல பார்க்கலாம். ஓகேவா? என்ன வந்துட்டு இருக்காங்க பாரு. யார் வீட்லயே ஃபேன் ரொம்ப சவுண்டா ஓடுதுடா. அந்த ஹரி சங்கீதா மியூட் ஆஃப் பண்றாங்க.
இப்ப சவுண்ட் இல்ல. தேங்க்யூ. ஓகே, சரி. நம்ம பூமியில எவ்வளவு தண்ணி இருக்குன்னு தெரியுமா? 27%. 28%. இது முக்கியமான question. 71% ma'am. 28 ma'am. 27. தண்ணி 70% இருக்கு. கடல் நீரால 70% கடல் நீரால தான் இருக்கு. என்ன தர்றா? ஓகே, பாரு, இதுல ஒரு ஜெனரல் நாலேஜ் மாதிரி ஒண்ணு கொடுத்திருக்காங்க பாரு, நம்ம தெரிஞ்சுக்கண்டி. தாமரையின் இலைக்காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் அவை நீரில் மிதக்க. நீ தாமரையோட தண்டை பாத்திருக்கியா? ஒடிச்சு பாத்திருக்கியா? மத்த பிளான்ட்ஸ் மாதிரி இருக்குமா? ஓட்ட ஓட்டையா இருக்குமா? எப்படி இருக்கு? நம்ம அதுல விளையாடுவோம் தெரியுமா? ஊதி ஊதி விளையாண்டு இருக்கீங்க பிள்ளைங்களா? சமைச்சு சாப்பிடுவாங்க அந்த இது எல்லாத்தையுமே. இங்க பாரு, இப்ப ஓட்ட ஓட்டையா தெரியுதா? இந்த புக்க பாரு. அது எதுக்காக அப்படி இருக்குன்னு தெரியுமா? அதோட அது அப்படி ஓட்ட ஓட்டையா இருக்கிறது வெயிட் இல்லாம இருக்கு. சோ அது என்ன பண்ணும்? தண்ணியில ஈஸியா மிதக்கும். தாமரை என்ன பண்ணும்? தண்ணியில மிதக்குமா? அப்படி மிதக்கணும்னா அது தண்டு வெயிட்டா இருந்தா மிதக்க முடியுமா? மிதக்க முடியாது மேம். உள்ள போயிரு மேம். இப்ப 6th இந்த லெசன் குவார்டர்லிக்கு வரும். அதனால நீங்க சயின்ஸ் படிச்ச மாதிரி தான் இது. ஓகேவா? நீங்க 6th பிள்ளைங்களே இருக்க மாட்டீங்களே முதல்ல. அப்படியா? இப்ப பாரு, இந்த கொஸ்டின் பாரு. உலகின் மிக நீளமான நதி என்ன நதி? நைல். நைல் நதி. இங்க பாரு, நான் கொடுத்திருக்கேன் பாரு. உலகின் மிக நீளமான நதி நைல் நதி. இது எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் நீளம்? 6650 கிலோமீட்டர். சரியா? எப்படின்னா உனக்கு கிலோமீட்டர் தெரியுதா? இங்க இருந்து சென்னையே ஒரு 350 கிலோமீட்டர். சென்னை அவ்வளவு பெரிய நைல் நதி. என்னது? நைல் நதி. இந்தியாவில் மிக நீளமான நதி எது? கங்கை நதி. உலகத்துல நீளம் வந்து நைல். இந்தியாவில நீளமான நதி வந்து கங்கை. இதோட நீளம் எவ்வளவு? 2525 கிலோமீட்டர். சரி, கதை மட்டும் கேட்க. இதெல்லாம் நோட் பண்ணணும். பண்ணிருக்கியா? சரி, அடுத்து பாரு. 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலத்தங்கள் மாஸ்கள் என்னென்ன பிளான்ட்? மேம் ஸ்கிரீன் தெரிய மாட்டேது. இப்ப அந்த பிளான்ட்ஸ் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 470 மில்லியன். அது என்னென்ன பிளான்ட்? மாஸ்கள் மற்றும் லிவர் வோர்ட்ஸ்கள். ஓகேவா? தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் மலைக்காடுகள் உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை உற்பத்தி செய்கிறது. அமேசான் காடு கேள்விப்பட்டிருக்கியா? அது ஃபுல்லா என்ன இருக்கும்? வெறும் காடுதான்.
அந்த காட்டுல இருந்து கிடைக்கிற ஆக்சிஜன் உலகத்துல தேவைப்படுற ஆக்சிஜனுக்கோட பாதி இதை அதுவே கொடுத்துருதான். புரியுதா? ஓகே மேம். ஓகே ஓகே. இப்ப நன்னீர் வாழிடம்னா எது எது எங்கெங்க முளைக்கும், என்னென்ன செடி முளைக்கும்? நீ தண்ணியில என்னென்ன செடி பாத்திருக்க சொல்லு. அல்லி பாத்திருக்கியா? தாமரை பாத்திருக்கியா? அப்புறம் சில இடத்துல எல்லாம் ஒரே தண்ணியே தெரியாத அளவுக்கு ஒரு செடி அப்படியே படர்ந்து இருக்கும். அந்த செடி பேர் தெரியும்? இல்ல, ஆகாய தாமரைன்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு லாவெண்டர் கலர் பூ கூட பூக்கும். அப்படியே அந்த தண்ணியே இருக்கிறதே தெரியாது. செடி வளர்க்கும். அதுவும் கடல் பாசி, கடல் புற்கள், சதுப்பு நில புற்கள், தாவர விதைகள். சரியா? இது எல்லாமே என்னது? புக்கு தெரியுதாமா? அப்படியே புக் காட்டுங்க மேம். இங்கிலீஷ் மீடியம் புக்கு காமிக்கிறேன். தெரியுதா? எஸ் மேம். மார்ஸ் கிராசஸ், போட்டோ பிளான்டன்ஸ். அடுத்து நிலவாழிடம் அப்படின்னா என்னென்ன? நிலவாழிடத்துல என்னென்ன இருக்கும்? காட்டுல வளரும் புல்வெளிகள், பாலைவனங்கள், இது எல்லாமே நிலவாழிடத்துல வளர்ற தாவரங்கள். ஓகேவா? ஓகே மேம். சரி. அடுத்து காடுகள்னா மிகப்பெரிய ஃபாரஸ்ட்ல என்ன இருக்கும்? மரம், பெரிய பெரிய செடி, கொடிகள், பூக்கள். இதுல 200 மீட்டர் சென்டிமீட்டர். காடுகளை 3 வகையா சொல்லலாம். என்னென்ன? வெப்பமண்டல காடுகள், குளிர் பிரதேச காடுகள், மலை காடுகள். என்னென்ன சொல்லு. இங்க இங்கிலீஷ் பாரு. ட்ரோபிக்கல் ஃபாரஸ்ட், டெம்பரேட் ஃபாரஸ்ட், மவுண்டைன் ஃபாரஸ்ட். சராசரி மலை அளவு 25 to 200 சென்டிமீட்டர். காடுகள் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? மழையும் அதிகமா இருக்கும், செடி. அதனாலதான் என்ன சொல்றாங்க? மரம் நிறைய வைங்க, மழை நல்லா வரும். நம்ம பூமி சொல்றாங்கல்ல, அது குறையணும்னா என்ன பண்ணணும்ன்றாங்க? நிறைய மரம் வளர்க்கணும். மரம் நிறைய வச்சோம்னா மழை நிறைய. எல்லாருமே அவங்க ஒரு மரம் வைக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுக்கிட்ட வச்சு அதை என்ன பண்ணணும்? வச்சுட்டு அதை தண்ணி ஊத்தாம விட்டுறக்கூடாது. மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணி அது வளர்ந்தா நமக்கு சந்தோஷமா இருக்கும்ல. நம்ம சரி. அடுத்து புல்வெளினாவே என்னதான் அதிகமா இருக்கும்? வெறும் புல்லு பார்த்தா அப்படியே அழகா இருக்கும் அந்த பிளேஸ பார்த்தாவே, இல்லையா? கிரீனிஷா தர எல்லாம் புல்வெளி அப்படிதானே இருக்கும். எடுத்து பாலைவனத்துல என்னென்ன செடி இருக்கும்? கள்ளிச்செடி, ஓகே. அந்த கேக்டஸ்ல என்ன பண்ணும்? அந்த தண்ணி அது இருக்கிறது வந்து இல்லை, அது என்ன புரிஞ்சிக்கோ, அப்சர்வ் பண்ணிக்கோ, அது தண்ணிய சேர்த்து வைக்கும். அப்சர்வ் பண்ணி சேர்த்து வைக்கும். பாலைவனத்துல எப்பவும் தண்ணி இருக்காது. என்ன பண்ணும்? கிடைக்க தண்ணியா அது மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது. மேம் ஸ்கிரீன் தெரியல. ஸ்கிரீன் தெரியல மேம். ஸ்கிரீன் தெரியுதுங்க மேம். எஸ் மேம். தெரியுது. எஸ்
அது அதனாலதான் அந்த தண்ணி சேர்த்து வைக்கிறதுனால அந்த பாலைவனத்துல அது என்ன பண்ணுது, வாழ முடியுது இல்லையா? கேக்டஸ் தான் அதுல மெயின் பிளான்ட். ஓகே. அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அங்க எவ்வளவு மழை இருக்குமா? 25 சென்டிமீட்டர் குறைவாக. காட்டுல எவ்வளவு மழை பெய்யுது? 25ல இருந்து 200 சென்டிமீட்டர்னு படிச்சா 25 அதிகபட்சமாவே எவ்வளவு மழை தான் இருக்கும்? 25 சென்டிமீட்டருக்கு குறைவாக தான் இருக்குமா? பூமியோட நிலப்பரப்புல இருக்கு. இங்க பாரு, பூமியோட நிலப்பரப்புல 20% என்ன இருக்கு? பாலைவனங்கள் தான் இருக்கு. ஒவ்வொரு அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமைய என்ன நாளா கொண்டாடுறாங்க? உலக வாழிட நாளாக கொண்டாடுறாங்க. இங்க பாரு, வேர்ல்ட் ஹேபிடட் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் மண்டே ஆஃப் அக்டோபர். அக்டோபர் 1 என்ன நாள்னு சொல்றாங்க? ஹேபிடட் டே. அதாவது உலக வாழிட நாளாக. சரி, நோட் பண்ணி வச்சுக்க. இந்த மாதிரி பாக்ஸ்ல கொடுக்குற கொஸ்டின்லாம் கேட்க சான்ஸ் இருக்கு. நோட் பண்ணியா? எஸ் மேம். எஸ் மேம். இங்க பாரு, இப்ப பாலைவனங்கள் பாரு எத்தனை வகை இருக்குன்னு. 3 types. வெப்பமான வறண்ட பாலைவனங்கள், மித வெப்பமான பாலைவனங்கள், கடல் சார்ந்த பாலைவனங்கள், குளிர் பாலைவனங்கள். இங்கிலீஷ் மீடியம் பாரு, ஹாட் ட்ரை டெசர்ட்ஸ் அப்படின்னா இங்க ரொம்ப என்ன இருக்கும்? ரொம்ப கண்டிப்பா இருக்காது, ஓரளவுக்கு கொஞ்சமாவது தண்ணி கிடைக்கும். சரியா? மிதமா இருக்கும். கோஸ்டல் டெசர்ட்னா கடலோரமா இருக்கிற மாதிரி ஒரு பாலைவனங்கள். கோல்டு டெசர்ட்னா கொஞ்சம் கூலிங்கா இருக்கும் அது. சரியா? ஆமா. இப்ப அடுத்து பாரு, இந்த முக்கியமானது பாரு, மணல் குன்றுகளால் ஆன மிகப்பெரிய பாலைவனமான தார் பாலைவனம் இந்திய துணைக்கண்டத்தில் உள்ளது. இதன் ஒரு பகுதி வடமேற்கு இந்தியாவில் உள்ள ராஜஸ்தானிலும், மற்றொரு பகுதி கிழக்கு பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாணத்திலும் காணப்படுகிறது. தார் பாலைவனம் மிகப்பெரிய பாலைவனம். சரியா? அது எங்க இருக்கான்? ராஜஸ்தான்ல இருந்து பஞ்சாப் வர அப்படியே நீளமா இருக்கும். ஓகேவா? மிகப்பெரிய பாலைவனம் தார் பாலைவனம். ஓகே. இப்ப அடுத்து தாவரங்கள் நீ என்ன தாவரங்கள்லாம் பாத்திருக்க? செடியா வளர்றது, கொடியா வளர்றது, தரையில படர்ற கொடி பாத்திருக்கியா? மரமா வளர்றது. மரம்னா பெரிய பெரிய இந்த வேப்ப மரம், புளிய மரம், இதெல்லாம் பெரிய பெரிய மரங்களா இருக்கும். சில பிளான்ட்ஸ் எப்படி இருக்கும்? செம்பருத்தி இதெல்லாம் என்னது? மரமும் இல்ல, சின்ன குட்டி செடியும் இல்ல, புதர் செடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சில செடி கொடியா. இப்ப மணி பிளான்ட் தெரியும்ல உனக்கு? மணி பிளான்ட்லாம் என்ன பண்ணும்? ஏதாவது ஒரு கயிறை கட்டி விட்டோம்னா அப்படியே மேல படர்ந்துகிட்டே போகும். அவரை செடி எல்லாம் பாத்திருக்கீங்களா? அவரை, புடலங்காய், அந்த மாதிரி செடி எல்லாம் என்ன பண்ணும்? அப்படியே மேல படர்ந்துகிட்டே போகும். பரங்கிக்காய், பூசணிக்காய் எல்லாம் எந்த சைடு வரும்? அப்படியே தர மேல பரங்கிக்காய் எல்லாம் என்ன இருக்கும்? கீழே படரும் இல்லையா? பற்று கம்பி அப்படின்னா ஏறு கொடிகள். அது என்ன சொல்லுவாங்க? இது என்ன தெரியும்? இன்னொரு பிளான்ட் மேல ஏறி அப்படியே சுத்திக்கும் இல்லையா? என்ன பண்ணும்? அதனால தனியா சும்மா தனிச்சு தானா வளர முடியாது. அது என்ன பண்ணும்? இன்னொரு பிளான்ட்ட நல்லா சுத்தி வளர ஆரம்பிச்சிரும்.
என்னென்ன அந்த பட்டாணி செடி எல்லாம் சொல்லுங்க. பாகக்காய் பார்த்திருக்கேன். பாகக்காய் கொடியா செடியா? கொடி 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 கொடி. கொடி மேல கொடி. ஜெயமான கொஸ்டின் கொடுத்திருக்காங்க பாரு. வளரும் பருவநிலை ரொம்ப அதிக வேகமா வளர்ற செடி என்னன்னு தெரியுமா? மூங்கில். மூங்கில் செடி. பேம்பு இருக்குல்ல, பேம்பு அதுதான் என்ன பண்ணும், இருக்கிற செடியிலே ரொம்ப ஃபாஸ்டா வளர்ற செடி. ஆமா. சரி, அடுத்து பின்னு கொடி அப்படின்னு பாரு. பின்னு கொடினா என்னது? ட்வின்னர்ஸ். ட்வின்னர்ஸ் இது என்ன பண்ணும்? நல்லா சுற்றும். அத நம்மனால என்ன பண்ண முடியாது, பிச்சு கூட இருக்க. சங்குப்பூ செடி இருக்குல்ல, அது இதுடா போன் லாக் ஆயிடுச்சு. தெரியல. எஸ் மேம். தெரியுது. எஸ் மேம். இப்ப தெரியுதா? எஸ் மேம். எஸ் மேம். சங்குப்பூ செடி அது என்ன பண்ணும், அப்படியே செடிய பிளான் இல்லையா? அப்படியே பின்னி அத வந்து ட்வின்னர். அத என்ன சொல்லுவாங்க? ட்வின்னர். மல்லி செடி என்ன பண்ணும்? கொடிதான். மல்லி வந்து சிலது வந்து குத்து செடி அப்படியே படர்ந்துக்கும். அதுவும் பின்னு கொடி வகையை சார்ந்ததுதான். முட்கள் அப்படின்னா என்ன? சில எந்தெந்த செடியில எல்லாம் முள் இருக்கும்? சப்பாத்தி களியில இருக்கும். சோத்துக்கத்தால பாத்திருக்கேன். அலோவேரா. அலோவேரால முள் இருக்கும். அப்புறம் இந்த பேப்பர் பிளான்ட், இது பேப்பர் ஃபிளார்னு சொல்லுவோம், காகித பூச்செடி இருக்குல்ல, அதுல என்ன இருக்கும்? நிறைய முள் இருக்கும். அதோட தண்டு நிறைய முள்ளு. கற்றாழையில வந்து அந்த இலை இருக்கிறதுல அந்த சைடு பாத்தீங்கன்னா ஃபுல்லா முள்ளு இருக்கும். சப்பாத்தி களிலையும் இலைனா முள்ளு இருக்கும். அந்த முள்ளுதான் சப்பாத்தி களில இலையே. உனக்கு தெரியுமா? இந்த தெரியுதா? இதுல என்னது? தண்டு. ஆமா, அதே மாதிரி இது ரோஜா அதுல இந்த சப்பாத்தி கிளியில இருக்கிற முள்ளுதான் என்னது? அதோட இலை. பூ பாத்திருக்கியா? சப்பாத்தி கல்லி பூ தெரியுது பாரு. பழம் நல்லா பீட்ரூட் கலர்ல ஒரு பழம் எல்லாம் இருக்கும். அந்த பழம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு முள்ளு இருக்கும். அதை எடுத்து போட்டு நம்ம என்ன பண்ணலாம், சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப இத பாரு. கள்ளி வகை தாவரங்கள் பச்சை நிறத்தை கொண்டு ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடுகிறது. இத்தாவரத்தின் எந்த பகுதியில் ஒளிச்சேர்க்கை நடைபெறுகிறது? இதுல பச்சை நிறத்துல இருக்கிறதுக்கு பேரு என்னன்னு நான் என்ன சொன்னேன்? தண்டு. அப்ப இதுல ஒளிச்சேர்க்கை அதுலதான் நடக்குது. சரியா? இலையில நடக்கும், இதுல வந்து தண்டுல தான் நடக்கும். ஓகே ஓகே மேம். பாத்துடலாமா? எஸ் மேம். எக்ஸாம்பிள் என்ன? எக்கோசிஸ்டம் எதுக்கு, எந்த வாழிடத்துக்கு உதாரணம்? அக்வாட்டிக். கடல். ஃப்ரெஷ் வாட்டர். நன்னீர். ஃப்ரெஷ் வாட்டர் பாண்ட் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் எக்கோசிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள். அடுத்து இப்ப வரைக்கும் வந்தா என்ன பண்றது? செகண்ட் கொஸ்டின் பாரு.
The important function of stomata, இலை துளையோட function நான் என்ன சொன்னேன்? Transpiration. Plants இருக்கிற நீராவி water நீராவி போக்கு. Transpiration. absorption, தண்ணியை உறிஞ்சுறதுக்கு முக்கிய வேலையை பண்ற ஆர்கன் எது? வேர். plants தண்ணிய உறிஞ்சுற ஆர்கன் எது? Root. The habitat of water hyacinth is water hyacinth எந்த இடத்துல இருக்கும்? தெரியுது. Aquatic. காவேரி தாமரைன்னு சொல்லல நானு. இந்த இதுல ஆத்து காவேரி ஆறு அந்த மாதிரி ஆத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? ஆகாய தாமரை ஃபுல்லா படர்ந்து இருக்கும். சரியா? அப்ப அதோட ஹேபிட்டட் என்னது? அக்வாட்டிக். ஓகே, இந்த கொஸ்டின் இது கேட்டாங்க பாரு, நம்ம படிச்சோம்ல பூமியில எவ்வளவு தண்ணி இருக்கு அப்படின்னு. Earth surface is covered by எவ்வளவு percentage? 70%. The driest places on the earth are dash. Deserts. பாலைவனம். பாலைவனம். பூமியில் காணப்படும் மிகவும் வறண்ட பகுதி எது? பாலைவனம். சரி. Fixation and absorption are the main function of. Fixation என்னது? பிளான்ட்ட தரையில ஊன வச்சு, அப்சார்ப்ஷன்னா தண்ணீர் எல்லாம் உறிஞ்சுறது. அது எதோட வேலை? ரூட்ஸோட. ஊன்றுதல் உறிஞ்சுதல் ஆகிய இரண்டும் எதோட வேலை? ரூட்ஸோட வேலை. இது ஸ்கிரீன் தெரியாது, கொஞ்சம் ஷாக்கா இருக்கு. பிரைமரி ஆர்கன் ஆஃப் போட்டோசிந்தசிஸ் ஆர் ஒளிச்சேர்க்கை செய்யறதுல முதன்மையான ஆர்கன் எது? லீவ்ஸ். இலையில தானே ஒளிச்சேர்க்கை நடைபெறுது. போட்டோசிந்தசிஸ் எங்க நடக்குது? லீவ்ஸ்ல. டேப் ரூட் சிஸ்டம் இஸ் பிரசன்ட் இன் எந்த பிளான்ட்ல இருக்கும்? டேப் ரூட் நான் என்ன சொன்னேன்? டைகாட் பிளான்ட்ஸ். சரி, அப்ப ஃபைப்ரஸ் இருக்கும்? மோனோகாட். ஓகே. ஃபால்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பாரு. plants can live without water. தண்ணி இல்லாம பிளான்ட்ஸ்னால வாழ முடியும். all plants have chlorophyll. Plants have three parts: the root, the stem, and leaves. True. Mountain is an example for freshwater habitat. False. Mountain ku freshwater என்னடா இருக்கு? False. Root is modified into false. Sunlight. True. சரி, இப்ப மேட்ச் பண்ண டக்கு டக்குன்னு. மவுண்டைன்னா எது? ஹிமாலயாஸ். ஓகே, ஒரு லெசன் முடிஞ்சிருச்சு. யாருக்காவது இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நல்லா புரிஞ்சா? நிறைய கொஸ்டின் தெரிஞ்சுக்கிட்டோமா அதுல? சரி, உலகிலேயே மிக நீளமான நதி எது? எவ்வளவு கிலோமீட்டர்? 6650. சரி, இந்தியாவில் பாயும் நீளமான நதி எது? கங்கை. அதோட என்னது? 525 kilometers.
சரி, பூமியில எவ்வளவு பூமியை வந்து எவ்வளவு கடல் நீர் சூழ்ந்திருக்கு? 70%. 70%. அடுத்து 470 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த தாவரங்கள் பேர் என்னன்னு சொன்னேன்? மாஸ்கல் மற்றும் லிவர்வர்ட்ஸ். மாஸ்கல் மற்றும் லிவர்வர்ட்ஸ். சரி, உலக வாழிட நாளாக என்னைக்கு சொல்றோம்? திருப்பி சொல்லுங்க. வேர்ல்ட் ஹேபிடட் டே என்னைக்கு? October 1st Monday. Monday 1st October. சரி, சீக்கிரமா வளர்ற செடி எது? மூங்கில். Bamboo. ஓகே, சூப்பர். ஓகே, நல்லா கவனிச்சிருக்கீங்க. நல்லா புரிஞ்சுச்சா? Yes ma'am. இப்ப நான் மிஸ் உங்களுக்கு ஒரு பூவை பத்தி ஒரு இது சார்ட் எடுத்து வரைஞ்சு வச்சிருக்கேன். அத பத்தி நம்ம இன்னைக்கு அதை மட்டும் படிச்சுட்டு முடிச்சுக்கலாம். Okay ma'am. அது வந்து உங்களுக்கு 10th வரை ஃப்ளவரை பத்தியான lesson வந்து என்னது 10th வரை அதான் வரும். Okay ma'am. ஓகே Okay ma'am. எல்லாருக்கும் இந்த சார்ட் இந்த இப்ப போடுறேன், தெரியுதா? Ma'am. Yes ma'am. நல்லா தெரியுமா? தாவரங்கள் இனப்பெருக்கம். பால் இனப்பெருக்கம். சரி, இப்ப பிளான்ட்ஸ் வந்து ஒரே ஒரு செடி இருந்தா எப்படி எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும்? அதுலயும் என்ன நடக்கணும்? ரீப்ரொடக்ஷன் நடக்கணுமா இல்லையா? எஸ் மேம், நடக்கணும். சரியா, ஒவ்வொரு உயிர்லயும் ரீப்ரொடக்ஷன் ஒரு மாதிரி நடக்குது. அப்ப பிளான்ட்ஸ்ல வந்து நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க? நமக்கு வீட்டுல செடி வேணும்னா ஒண்ணு நர்சரியில வாங்கிட்டு வருவாங்களா? எஸ் மேம். இல்லன்னா என்ன பண்ணுவாங்க? பக்கத்து வீட்டு செடி இருந்தா ஒடிச்சிட்டு வருவாங்களா? எஸ் மேம். அது என்ன மாதிரி செடிலாம் ஒடிச்சிட்டு வருவாங்க? செம்பருத்தி, டிசம்பரு, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? சும்மா குச்சி வச்சா அதெல்லாம் குச்சி வச்சாவே வந்துரும். இதே இது மாமரம், அதெல்லாம் என்ன வரணும்? என்ன போடணும்? விதை போடணும். மாமரத்துக்கு விதை, அந்த மாங்கொட்டைய புதைச்சு வச்சாவே வளர்ந்துரும். சில செடி பூக்கள் பூக்குற சில செடி என்ன பண்ணும்? பாலினேஷன் பண்ணும். பாலினேஷன் மூலமா இது என்ன பண்ணும்? பாலினேஷன் பண்ணும். சரி, இப்ப வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், அதாவது இனப்பெருக்க பாகம்னா அது எதை சொல்லுவோம்? ஃபிளவர் தான் சொல்லுவோம். சரியா? ஃபிளவர் பிளான்ட்ஸ்ல வந்து இனப்பெருக்கம் செய்யற அந்த பார்ட் வந்து ஃபிளவர். ஃபிளவர் கலர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னு தெரியுமா? எந்த கலராவது கலர் இல்லாம வித்தியாசமா அப்படி பாத்திருக்கியா? எல்லா ஃபிளவருமே அழகழகா இருக்கும். ஏன் அந்த கலரை வச்சுதான் அது இன்செக்ட்ஸ் என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். அட்ராக்ட் பண்ணாதான் என்ன பண்ணும்? அந்த இன்செக்ட் இது வண்டு, தேனி எல்லாம் அது உட்காரும் போது என்ன பண்ணும்? அதோட அந்த ஸ்டேமன்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணும்? அடுத்த செடியில ஒட்டி அடுத்த செடியில விழுவும். அப்பதான் அதோட இதெல்லாம் நடக்கும். நடந்து புது செடியெல்லாம் உருவாகும் இல்லையா? இது ஃபிளவரா? இத வந்து இந்த கலர்ஃபுல்லா இருக்கிற பார்ட் என்னன்னு சொல்லுவாங்க? அல்லி இதழ். பெட்டல். இங்கிலீஷ்ல வந்து பெட்டல். அந்த கிரீனா இருக்கிறதுக்கு பேரு அதே பெட்டல் செப்பல். உனக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? செப்பல்னா நம்ம எதுல போடுவோம்? கீழே.
கால்ல தானே போடுவோம். Yes, அப்ப ma'am. கீழே இருக்கிறதுக்கு பேரு செப்பல் செப்பல். அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? இது மறக்குமா? Yes, ma'am. No, ma'am. சில No, பேர் ma'am. Yes, ma'am. போய் செப்பல்னு எழுதுவா, இத போய் பெட்டல்னு எழுதுவா. அது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னா எப்பவுமே இந்த செப்பல்ங்கிறது கீழே இருக்குது, அந்த பூவுக்கு கீழே இருக்கிற அந்த கிரீனிஷ் கலரு, கீழே செருப்பு இருக்கும், செப்பல் போடுவோம். அப்ப செப்பல்லாம் அந்த கிரீனிஷ் கலருங்கிறத ஞாபகம் வச்சுக்க. சரியா? Okay, ma'am. இது வந்து கலர்ஃபுல்லா இருக்குது பெட்டல். ஓகே. Okay, இப்ப ma'am. இந்த பூ வந்து Yes, ma'am. ஸ்டேமன், அங்க என்ன இருக்கு? அதுல ஓவல் இருக்குதுங்க மேம். சரி. இது வந்து Oval. பூ வந்து ஆண் பூ பெண் பூன்னு தனித்தனியாலாம் இருக்காது. ஓகேவா? பூவுல வந்து ஆண் பூ பெண் பூன்னு தனியாலாம் இருக்காது. அது ரெண்டுமே ஒரே பூவுல தான் இருக்கும். இது பாரு, இதுதான் ஆண் இனப்பெருக்க பகுதி. சரியா? ஒரு பூவுல இதான் மகரந்த தாளுங்கிறது தான் ஆண் இனப்பெருக்க. ஓவியம் அப்படிம்பாங்களா, இது வந்து இது பெண் இனப்பெருக்க பகுதி. சரியா? இந்த ஸ்டேமன் இருக்குல்ல, Yes, ma'am. இது ஆண் பகுதி, இது பெண் இனப்பெருக்க பகுதி. நீ செம்பருத்தியில பாத்திருக்கியா? செம்பருத்தியில நடுவுல நீளமா ஒண்ணு வரும்ல, Yes, ma'am. அது மேல ஒரு இது குட்டி குட்டியா வட்டமா அழகா ஒரு 5 இது முடியும். பாத்திருக்கியா? ரெட் கலர்ல. இந்த மாதிரி இருக்கும். பாத்திருக்கியா இல்லையா? Yes, ma'am. இந்த மகரந்த பயிர்ல தான் என்ன இருக்கும், அதுல சின்ன சின்ன மஞ்சள் கலர் தூள் மாதிரி இருக்கும். அந்த தான் வந்து என்ன ஆகும், இந்த ஸ்டிக்மா வழியா, இந்த ஹோல் தெரியுதுல்ல, ஸ்டிக்மா வழியா உள்ள போய் இந்த ஸ்டெயிலுக்குள்ள போய் இந்த ஓவரிய சேரும். சரியா? என்ன பண்ணும், இப்ப வண்டு வந்து இந்த பூ மேல உட்காருதா? உட்கார்றப்ப இந்த இது மேல வந்து இதுல இருக்கிற அந்த மகரந்த தூள் வந்து இந்த ஸ்டிக்மாக்குள்ள விழுந்து ஓவரி வழியா இந்த ஓவரிக்கு போய் என்ன நடக்கும், பாலினேஷன் நடக்கும், நடக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த பூ வந்து என்னவாயிரும், காயாகி கனியாகி இந்த விதையெல்லாம் என்ன ஆகும், இதெல்லாம் வந்து சீட் ஆயிரும். ஓவியூல்ஸ் எல்லாம் என்னவாயிரும், சீட் ஆயிடும். சரியா? இப்ப இது வந்து ஒரே பூவுக்குள்ளேயே நடந்துச்சுன்னா அது வந்து என்னது, செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தன் மகரந்த சேர்க்கை. இந்த பூவுல இருந்து நடந்துச்சுன்னா, வேற ஒரு பூவுல இருந்து வந்து இன்னொரு பூவுல வந்து விழுந்துச்சுன்னா அது அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதாப்பா? இது வர இதுல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு பாரு. இது வந்து ஃபிலமெண்ட். இந்த நான் அதனால தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயும் எழுதியிருக்கேன். ஃபிலமெண்ட்ங்கிறது மகரந்த கம்பி, ஆந்தர்ங்கிறது மகரந்த பை. இங்க பாரு, இத சூலகம்னு சொல்றோமா. ஸ்டிக்மானா சூல் முடின்னா மேல இருக்கா. ஸ்டெயிலுங்கிறது அந்த கழுத்து பகுதி, சூல் தண்டு மாதிரி இருக்குல்ல. இது ஓவரி. கீழே ஒரு பெருசா இருக்கிற பாட்டுக்கு பேரு ஓவரி, அதுக்குள்ள இருக்கிறது பேரு ஓவியம். ஓவியம் உள்ளதான் இந்த மாதிரி கருவுறுதலுக்கு அப்புறம் அந்த பாலினேஷன் நடக்குதா, எப்படி நடக்குது பாரு. இதுக்குள்ள போய் விழுந்து நடக்கும். ஓகே, இந்த இதுல நம்ம டயக்ராமாவே போட்டிருக்கேன் பாரு. போலன் கிரைன்ஸ். அந்த ஸ்டேமன்குள்ள அந்த ஆந்தருக்குள்ள இருக்கிறதுக்கு பேர் என்னது, போலன் கிரைன்ஸ். போலன் கிரைன்ஸ் தான் இதுக்குள்ள விழுந்து அது என்ன ஆகுது பாரு. இங்க வருதா, ஓவரிக்குள்ள வந்து கருவுருவாதல் நிகழுது பாரு. கருவுற்ற இது பழம், ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. நடந்து என்ன ஆயிருச்சு, ஃப்ரூட்ஸ் உருவாகுது. ஃப்ரூட்ஸ்க்குள்ள சீடு இருக்கு. சீடு போட்டா என்ன வரும், மறுபடியும் ஒரு பிளான்ட் வரும், நியூ பிளான்ட் வருமா. இது இப்படிதான் இனப்பெருக்கம் பிளான்ட்ஸ்ல வந்து நடக்குது. புரிஞ்சுச்சா?
ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். கிளாஸ் புரிஞ்சுச்சாமா? நோ மேம். யாரு நோ மேம் சொன்னது? எஸ் மேம், புரிஞ்சது மேம். வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் இல்லைங்க மேம். நோ மேம். சரி, உங்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. சரியா? தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகேடா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். பாய் மேம். பாய் மேம். தேங்க்யூ மேம். பாய். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.